பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். எங்கள் தலைவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லி வேண்டிவிட்டு புறப்படும். பசும்பொன்னில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் குறித்து சசிகலா தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னை மெரினா கடற்கரை வந்த சசிகலா முதலில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அங்கு நீண்ட நேரம் மௌனமாக அஞ்சலி செலுத்தியவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நம்ம மக்களுக்காக எல்லார் மனதிலையும் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க இடத்துலேருந்து நான் வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். இபிஎஸ் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் புதிய கட்சியை சசிகலா அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள மத்திய அரசு குறைந்தபட்ச முயற்சியை கூட மேற்கொள்ளாதது வருத்தமளிப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டின் பணத்தை மத்திய அரசு வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார். And we pay 1 rupee, we get back 28 paisa. We do not have a problem with you giving it to Bihar or UP or any other state. Let them grow, Zaka. We want them to grow. We want all of India to grow. இதே நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பெரியார் தேவைப்பட்டதாக தெரிவித்துள்ளார். But Tamil Nadu needed Bharatiyar for all through our history. Tamil Nadu also needed Periyar for a point of time in our history. ஒரு புதிய கட்சியாக தாவேகா பெறப்போகும் வாக்குகள் வியப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். For the current election is Vijay a force, 100% a force. But is it a three-way fight? I don't think it's a three-way fight. Right now it might appear to be a three-way fight. தாவேகா ஒரு சக்தி என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். நியூஸ் 18 குழுமம் நடத்திய டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இடஒதுக்கீட்டால் தனது தந்தை லாகூருக்கு சென்றதாக கூறினார். ஆனாலும் தனது துறையில் அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. ஏதோ ஒரு பிராமண குடும்பத்தில் நான் பிறந்தாலும் நம்ம பிடி ராஜனுடைய தோப்பதார் காரணமாக என்னுடைய தோப்பதாருக்கு லாகூர் போக வேண்டியதா இருந்தாலும் நான் தப்பி தவறி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கேன். We have been much better off because of reservations, because people who otherwise would not have got that temporarily without the same merit as his forefathers got in, but then provided the pathway and coattails for many others to come. And his forefathers went on to have brilliant careers anyway in Lahore, in Delhi, at the national level. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 2 முனை போட்டியே நிலவுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தாவேகாவின் மக்கள் செல்வாக்கு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றார். நான் இதை 2 முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். இதை மூன்றாவது மற்றவர்கள் அப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்போ குறைச்சு மதிப்பிடல. அவர்களுடைய உண்மையான அவங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு வாக்காளர் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இன்னும் நிரூபிக்கப்படல. அவங்களுக்கு பல விஷயங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை. இந்நிலையில் 4 முனை போட்டியில் 2 முனை போட்டியாக மாற்ற முயற்சிப்போம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 4 முனை போட்டியா இருந்தா கூட தீவிர போட்டின விஜய் சொல்றாரு டிவி கே அத 3 முனை போட்டியா மாத்தணும்னு முயற்சிச்சீங்க. கடைசி வரைக்கும் அவர் வரலையா? நாங்க 2 முனை போட்டியா கூட மாத்த முயற்சி செய்வோம். அதுல என்ன பிரச்சனை? இப்போ வாய்ப்பு இருக்கா? எப்ப வாய்ப்பு இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஒற்றை இலக்கு திமுகவை தோற்கடிக்க. அவர்களின் கருத்து எங்களுக்கு உதவி செய்யும் சொல்றேன். 4 முனை போட்டி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சாதகம் என்றும் தமிழிசை கூறினார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மடாதிபதிகள் மகா ஆரத்தி எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். இங்குள்ள பவளக்குன்ற மடத்தில் ஆன்மீக கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. விழாவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து கும்மி ஆடினர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் நடுவே தனியார் நிறுவனம் மணல் கொட்டியதை கண்டித்து மீனவர்கள் படகுகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் துறைமுகத்தில் இருந்து அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்ல ஆற்றில் மணலை கொட்டி கன்வேயர் பெல்ட் அமைக்கும் பணியால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர்.
தகவல் அறிந்து வந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், தாமரைக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள், உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் அருகே தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி மாலை போட முயன்ற ஊராட்சி கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அகரம்சேரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை அனுமதியின்றி அலகு குத்தி கொண்டு கிரேன் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற கவுன்சிலர் 7 முறையை கைது செய்தனர். மேலும் கிரேன் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். சிவகங்கையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் ராமகிருஷ்ணன் என்பவரால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகே இந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் சிறுமிகளை வன்கொடுமை செய்ததற்காக தலா 100 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 200 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். போக்சோ நீதிமன்ற வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிக உயரிய தண்டனையாக இது கருதப்படுகிறது. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து லுட்டியன் சிலையை அகற்றிவிட்டு அங்கு ராஜாஜியின் சிலை திறக்கப்பட்டது. இதற்கு லுட்டியன்ஸின் பேரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டபொழுது பல்வேறு கட்டடங்களை கட்டியவர் கட்டடக்கலை நிபுணர் எட்வின் லுட்டியன்ஸ். அவரது நினைவாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளான பின்பும் காலனி ஆதிக்க மனநிலை மாறவில்லை என பேசிய பிரதமர் மோடி ஆங்கிலேயரான லுட்டியன்ஸின் சிலையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அகற்றிவிட்டு மறைந்த முன்னாள் கவர்னர் ஜெனரலும் முன்னாள் முதல்வருமான ராஜாஜியின் சிலை நிறுவப்படும் என அறிவித்தார். அதன்படி ராஜாஜியின் சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உடன் இருந்தார். இதனிடையே லுட்டியன்ஸின் பேரனான மேட் ரிட்லி தான் கடந்த ஆண்டு லுட்டியன் சிலை முன்பு எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு கடந்த ஆண்டு போனபோதே தாத்தாவின் பெயர் இல்லாததை பற்றி சிந்தித்ததாகவும் தற்பொழுது சிலையை அகற்றப்பட்டது வருத்தம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். தாஜ்மஹாலும் அந்நிய படையெடுப்புகளால் கட்டப்பட்டதுதானே என்றும் மேட் ரிட்லி கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை தங்க மோசடி வழக்கில் தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் வாக்குமூலம் பதிவு செய்த ஊழல் தடுப்புத்துறை நடிகர் மோகன்லாலிடமும் வாக்குமூலம் பெற திட்டமிட்டுள்ளது. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொடிமர புதுப்பித்தலின் போது தங்கம் மற்றும் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதில் நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, நடிகர்கள் மோகன்லால், ரெஞ்சி பணிக்கர் உள்பட 27 பேர் கொடிமரத்திற்கு காணிக்கையாக தங்கம் கொடுத்தது தெரியவந்தது. ஆனால் இவர்களிடமிருந்து எவ்வளவு தங்கம் பெறப்பட்டது என்பது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டிடம் எந்த ஆவணங்களும் இல்லை. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையை தொடங்கிய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் நன்கொடையாக தங்கம் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டனர். அதன்படி தங்கத்தை தானமாக வழங்கிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியிடம் விசாரணை நடத்திய ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லால் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.